أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. الحمد لله الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون. الحمد لله الذي له ما في السماوات وما في الأرض وله الحمد في الآخرة وهو الحكيم الخبير. نعمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள், வலிமார்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க மாதத்தில் 98 வருடங்களாக மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சிறப்புமிக்க இந்த புனித மஜ்லிஸை வல்ல ரஹ்மான் காயிம் தாயிமாக ஆக்கி கியாமத்து வரையிலும் நீடித்து நிலைக்கச் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இங்கு குழுமி இருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, கண்ணியம் பொருந்திய பெரியோர்களே, சிறியவர்களே, பெண்மணிகளே, கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளை, பொக்கிஷத்தை கோர்வை செய்து நமக்காக திருக்குரானுக்கு பிறகு மிகவும் உறுதிப்படுத்தப்பட்ட உலக முஸ்லிம்கள், உம்மத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான கோர்வையை நமக்கு தந்தருளிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்திருக்கிறார்கள். ரஜபு பிறையினுடைய 25வது அன்று தினமாகிய இன்று நாம் ஓதப்பட்ட அந்த நபிமொழிகள் பாபு ஷஃபா அதில் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 54 பக்கங்கள் பாபுல் முஆனகா வரையிலும் நாம் இன்று ஓதி இருக்கின்றோம். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மிக விசாலமான தலைப்புகளை கொண்ட நபிமொழிகளை நாம் பேசி முடிக்க வேண்டும் என்று முற்பட்டால் இந்த ஒரு 40 நிமிடமோ 50 நிமிடமோ அல்லது 1 மணி நேரமோ நிச்சயமாக பத்தாது. காரணம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்குரிய அத்துணை அம்சங்களையும் கொண்ட விளக்கங்களை இன்றைய பாடம் சுமந்திருக்கிறது. அல்லாஹ்வின் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அற்புதமான வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நன்மையான நல்ல காரியத்திற்காக யார் பரிந்துரை செய்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த நன்மையான காரியத்தினுடைய நன்மைகள் ஒரு பங்கு உண்டு என்பதாக சொல்லுகிறான். ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன், எவர் ஒருவர் தீய காரியங்களுக்காக பரிந்துரை செய்கின்றாரோ அவருக்கும் அதற்குரிய அந்த தீமையின் பங்கு உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனம் முடிகிறது. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை பற்றி இன்றைய பாபில் மிகவும் விரிவாக பேசப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தின் நாயகர். நற்குணம் அனைத்திற்கும் ஒரு பிறப்பிடம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நற்குணங்களை முழுமைப்படுத்தப்படுவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு நற்குணத்தை சொல்லிக் கொடுப்பதற்கும் மக்களுக்கு இந்த நற்குணத்தை போதிப்பதற்கு மட்டுமல்ல, அவர்களை ட்ரெயின் செய்வதற்காக, அவர்களை பயிற்சி அளிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரிந்துரைகளிலே நல்ல பரிந்துரைகள் இருக்கின்றன. ஒரு நல்ல விஷயத்திற்காக, ஒரு நல்ல காரியத்திற்காக பரிந்துரை செய்வது என்பது நல்ல பரிந்துரை. தீய காரியத்திற்காக, தீமைகள் செய்யப்படுவதற்காக பரிந்துரைத்தால் அது தீமை. நன்மையான பரிந்துரைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நன்மையை கொடுக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே ஒருவர் வருகிறார். அவர் யாசகம் கேட்பதற்காகவோ அல்லது அவருடைய தேவைகளை கேட்பதற்காகவோ வருகிறார். வருகின்ற அந்த நபரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், இவருக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், இவருக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். இஷ்ஃபஉ ஃபல் துஜரு, அப்படி பரிந்துரை செய்தால்
எங்களுக்கு என்ன நன்மை? நம்ம ஒரு நல்ல ஒரு காரியம் செய்வதாக இருந்தால் நமக்கு ஒரு நன்மை இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த காரியத்தை முன்னெடுத்து செல்வோம் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஷ்ஃபஉ, நீங்கள் இது போன்று வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், ஃபல் துஜரு, நீங்களும் அதற்குரிய பலனை குறைவின்றி நீங்கள் அடைவீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த பரிந்துரை செய்கின்ற பொழுது, உதாரணத்திற்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பேசுகிறாங்க, மாப்பிள்ளை ஒரு பொண்ணை பற்றி நாம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது, நல்ல முறையில் அந்த குமர் கரை சேர வேண்டும் என்பதற்காக நாம் பரிந்துரை செய்கிறோம் என்றால் அந்த பரிந்துரைக்கு நமக்கும் நன்மை உண்டு. ஒருவர் அவருடைய சிரமத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நாம் பரிந்துரை செய்யப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த பரிந்துரைக்கும் குறைவில்லாமல் நமக்கும் நன்மை உண்டு என்பதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். வரலாற்றில் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்று ஒரு சஹாபி பெண்மணி இருந்தார்கள். அந்த பெண்மணியினுடைய கணவர் பெயர் முகீஸ். அந்த முகீஸ் அவருக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு இருவரும் பிரிய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. பரீரா அவர்கள் இந்த கணவர் எனக்கு வேண்டாம் என்று ஒரு நிலையில் ஆகிவிட்டார்கள். இப்போ அந்த மனைவியின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்த முகீஸ் என்ன செய்கிறார் என்றால், ரலியல்லாஹு அன்ஹு, தாடி நனைகின்ற அளவிற்கு அழுது கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் ஒரே சோகமான கவலை தோய்ந்த முகத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களில் ஒன்று என்னவென்றால், அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை என்றால், ஒரு கவலை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியை பார்க்கிற பொழுதெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சொல்கிறார்கள், அலா தஅஜபு மின் ஹுப்பி முகீஸின், பரீராவின் மீது இந்த முகீஸ் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அளவு கடந்த அன்பை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா? ஒமின் புகுதி பரீரா முகீஸா, இந்த முகீஸ் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த பரீரா முகீஸ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த கோபம் இருக்கிறது, அதை கண்டு உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையா? இவர் என்னன்னா கோபப்படுறாங்க இவங்க, அவர் என்னன்னா இவங்க மேல மிகப்பெரிய அளவு கடந்த அன்பு வைத்துக் கொண்டு சுற்றி சுற்றி வருகிறார். இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத், அதாவது பரிந்துரை செய்கிறார்கள். யாரிடத்தில்? அந்த பரீரா என்ற பெண்மணி இடத்தில் பரிந்துரை செய்கிறார்கள். லவ் ராஜஅதிஹி, சொல்கிறார்கள், நீ உன்னுடைய கணவன்கிட்டே போயிடலாமம்மா, உன்னுடைய கணவனிடத்திலே நீ திரும்பி விடலாமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டளை இட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அந்த கட்டளையை அடிபணிவதும் ஆமன்னா வஸல்லம்னா, நான் ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வந்துவிட்டால் நிச்சயமாக நான் அடிபணிந்து விடுவேன். யா ரசூலுல்லாஹ், நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா அல்லது இது என்ன எங்களுக்கு அத்தம்ருனி, நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா யா ரசூலுல்லாஹ் என்று அந்த பெண்மணி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, இன்னமா அன அஷ்ஃபா, நான் ஒரு ஷஃபாத், ஒரு பரிந்துரை தான் செய்கின்றேனே தவிர கட்டளை அல்ல. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வுடைய கட்டளையும் தூதருடைய கட்டளையும் மறுக்கப்படக்கூடாது. சஹாபாக்களுடைய உயிரே போனாலும் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தவர்கள். எனவே இந்த கேள்வியை கேட்டதுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஷஃபாத் தான் செய்கின்றேன், பரிந்துரை தான் செய்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் யா ரசூலுல்லாஹ், நான் இந்த கணவனோடு வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்றார்கள். அருமையானவர்களே, இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய நபியாக இருந்தும் கூட இந்த பெண்மணிக்கு ஒரு சாய்ஸை கொடுக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய விருப்பம், இது உன்னுடைய தனிப்பட்ட வாழ்வு, இந்த வாழ்வில் நீ
அவரை சேர்த்துக் கொள்வதும் விலக்கிக் கொள்வதும் உன்னுடைய முடிவில் தான் உள்ளது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு உணர்த்துகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு முஃமினுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி போவாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு யகூதி இடத்திலே கடன் பட்டிருந்தார்கள். கடன் பேரிச்சம்பளம், அந்த கடனை அடைக்க வேண்டும். என்ன சொல்லியிருந்தார்கள் என்றால், இந்த வருடம் விளைச்சல் வருகின்ற பொழுது அதை நான் கொடுக்கின்றேன் என்ற அடிப்படையிலே கடன் வாங்கியிருந்தார்கள். விளைச்சல் என்னவென்றால் ரொம்ப சொற்பமான மரங்கள் தான் அவருடைய தோட்டத்தில் இருந்தது, மிக சொற்பமான அளவுதான் பேரிச்சங்கனிகளும் இருந்தது. எனவே இந்த கடனை கொடுக்க வேண்டும் என்று அந்த யகூதி நிர்பந்திக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வந்து, யா ரசூலல்லாஹ், இது போன்ற நிலைமை, நீங்கள் தான் இதை சரி செய்ய வேண்டும் என்றதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹ் அந்த யகூதி இடத்தில் செல்கிறார்கள். அந்த யகூதி இடத்தில் சென்று, எப்பா, இந்த வருடம் இவருடைய சொற்பமான மரத்தில் உள்ள கனிகளை நான் கொடுக்கிறேன், இது பத்தவில்லை என்றால் அடுத்த ஒரு வருடத்தினுடைய மகசூலையும் விளைச்சலையும் நான் கொடுக்கின்றோம், அடுத்த வருடம் வரை எனக்கு நீ நேரத்தை கொடுக்க வேண்டும் அல்லது கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பேசுகிறார்கள், பரிந்துரை செய்கிறார்கள். ஆனால் அந்த யகூதிக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு இப்பொழுதே இதை அடைக்க வேண்டும், இப்பொழுதே என்னுடைய கடனை நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவன் முரண்டு பிடிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர அந்த சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோட்டத்திற்கு வருகிறார்கள். வாங்க, சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கு சென்று அங்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோட்டத்தில் விளைந்த கனிகளில் சிலவற்றை உண்ணுகிறார்கள். சரி, எனக்கு கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்கு இடம் கொடுங்கன்னு ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஓய்வெடுக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் வந்து அந்த யகூதி இடத்தில் பேசுகிறார்கள். மறுபடியும் அந்த யகூதி பேசுவதற்கு தயாராக இல்லை. அவன் திரும்ப அந்த மகசூலை பெற வேண்டும், கடனை திரும்ப பெற வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 முறை பேசிவிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். அழைத்து, நீங்கள் போங்க, நீங்கள் போய் உங்களுடைய மரத்தில் என்னென்ன விளைச்சலில் இருக்கிறதோ அதையெல்லாம் பறித்து கொண்டு வாங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மரங்களுக்கு இடையிலெல்லாம் சென்று அல்லாஹ்விடத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அபிவிருத்திக்காக பரக்கத்திற்காக துஆ செய்கிறார்கள். துஆ செய்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மாபெரும் பரக்கத், அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பறித்து கொண்டு வருகிறார்கள். பறித்து கொண்டு வந்து அத்துணை மகசூலையும் அத்துணை விளைச்சலையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள். வைத்துவிட்டு இந்த யகூதிக்கு கொடுக்க வேண்டிய அத்துணை கடனையும் கொடுத்து முடிக்கின்றார்கள். வேறு யாருக்கும் கடன் இருந்தால் அதையும் கொடுக்கிறார்கள். கொடுத்து முடித்து விட்டதற்கு பிறகு பார்க்கிறார்கள், அதே போன்று இன்னும் அதிகமாக மீதம் இருக்கிறது. நேர அந்த சந்தோஷத்தில் சிரித்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஓடுகிறார்கள். ஓடி, யா ரசூலல்லாஹ், இது போன்று நான் அந்த யகூதிக்கு கொடுக்க வேண்டிய அத்துணையையும் நான் கொடுத்து விட்டேன், இன்னும் அதிகமாக என்னிடத்தில் மீதம் இருந்து கொண்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பரக்கத்து, நீங்கள் எங்களிடத்தில் வந்து துஆ செய்தீங்க, மிகப்பெரிய பரக்கத்துன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு போய் அபூபக்கர், உமர் அவர்களிடத்திலும் போய் சொல்லுங்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவரிடத்திலும் போய் சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உங்களுடைய தோட்டத்திற்குள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரங்களுக்கு இடையே சென்று அங்கும் இங்கும் போகும் பொழுதே நாங்கள் கணித்து கொண்டோம், நிச்சயமாக இந்த தோட்டத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள் புரிவான், உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா துஆ செய்தார்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் என்றால், பிரச்சனை என்றால், அவனுடைய சிரமத்தை தீர்க்க வேண்டும் என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வதற்கு முந்திக் கொண்டு வருவார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் சாட்சிகள். இன்றைய பாடத்தில் ஓதப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மணிமொழிகளிலே அநேகமாக
மனிதர்களுக்கு தேவையான நற்குணங்களும் நற்பண்புகளையும் பற்றி மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நற்குணம் உடையவரே உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். இன்ன மின் அஹ்யரிக்கும் அஹ்ஸனுக்கும் ஹுலுக்கன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய செயல்பாடுகளிலும் தன்னுடைய நடத்தையிலும் தன்னுடைய ஒழுக்க விஷயங்களிலும் மிகவும் பேணுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பொய் பேச மாட்டார்கள், புறம் பேச மாட்டார்கள், யாரையும் கோல் சொல்ல மாட்டார்கள், யாரையும் இழித்து பழித்து பேச மாட்டார்கள், யாரிடமும் கடுமையாக சண்டை போட மாட்டார்கள், யாரையும் வீணாக திட்ட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்கவர்கள். அது அவர்களுடைய அந்தஸ்திற்கு தகுந்தது கிடையாது. அதுபோலத்தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் இழித்து பழித்து கடுமையான போக்கில் நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் சென்று கொண்டிருந்தோம், யகூதிகள் அங்கு ஒரு இடத்தில் இருந்தார்கள். அந்த யகூதிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்லி கேலி செய்தார்கள். அஸ்ஸாமு அலைக்கும் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு மரணம் நேரட்டும் என்று அர்த்தம். எவ்வளவு பெரிய பழிச்சொல்! அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை, இப்படி ஒரு சலாத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அலைக்கும் என்று சொல்லிட்டு அப்படி கடந்து போயிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விட்டுவிடவில்லை. சில நேரம் நம்ம கூட அமைதியாக போயிடும். நமக்கு பிரியமானவர்கள் நமக்காக முன்னாடி வந்து நிற்பாங்க இல்லையா? அதுபோன்று உயிரிலும் மேலான கணவரை பற்றி அவதூறு இப்படி சொல்லவுடன் பொறுத்து கொள்ள முடியாமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடைமறித்து சொன்னார்கள், அலைக்கும் வலானக்குமுல்லாஹ் வகலிபக்குமுல்லாஹு அலைக்கும் வகலிபல்லாஹு அலைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி வெகுண்டெழுந்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கும் அதுபோன்று மரணம் நிகழட்டும், அதுபோல அல்லாஹ்வுடைய சாபமும் அல்லாஹ்வுடைய கோபமும் உங்கள் மீது இறங்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு கோபத்தில் வார்த்தை விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே, யா ஆயிஷா, ஆயிஷாவே வேணாம், மஹ்லன் கொஞ்சம் பொறுங்க, அலைக்க பிர்ரிஃப்க், நீங்கள் இவ்வளவு கடின சித்தமுடையவர்களாக இருக்க வேண்டாம், இலகுவாக நீங்கள் மென்மையானவர்களாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு வன்மையாகவும் அருவருக்கத்தக்க விஷயத்தையும் பேசுவதையும் நான் எச்சரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். நபியே, நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க, அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? உங்களை பற்றி என்ன சொன்னாங்க, என்ன வார்த்தை பேசிட்டாங்க அவங்க என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் என்ன பதில் சொன்னேன் என்பதையும் நீ பார்த்து இல்லை, நான் என்ன பதில் சொன்னேன் உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று போய்விட்டேன். அப்படி நீங்கள் கடந்து விட வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பேச்சிலும் இனிமை, திட்டுபவர்களையும் பழித்து விடாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையான ஒரு போக்கை ரசூலுல்லாஹ் கடைபிடித்தார்கள். ஒருபோதும் ரசூலுல்லாஹ் சபித்ததில்லை. லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பாபன் வலா ஃபஹாஷன், திட்டியதும் இல்லை, அருவருப்பாக பேசியதும் இல்லை, வலா ஆனன், யாரையும் சபித்ததும் இல்லை. கான யகூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அஹதினா இந்தல் மஅதப், யாராவது கண்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாலஹு தரிப ஜபீனுஹுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு என்ன ஆயிடுச்சு, வாட் ஹேப்பன் டு ஹிம், அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வாட்ஸ் ராங் வித் தெம், அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் தரிப ஜபீனுஹு, அவருடைய நெற்றியை மண்ணால், அவர்கள் நெற்றியை மண்ணால் மண் படட்டும் என்று சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரபுகளுடைய வழக்கம் இந்த வார்த்தை கடுமை இல்லாமல் மென்மையாக அவரை, மென்மையான போக்கோடு அவரை கண்டிப்பது, அதாவது அவருக்கு பணிவு வேண்டாமா என்கின்ற ரீதியில் மிக மென்மையாக அவர்களை சாடுவது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களிலே ரசூலுல்லாஹ் மிகவும் தயாள குணமுடையவர்கள் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு குணம். தயாள குணம் என்பது இன்றைய காலத்தில் நமக்கு மத்தியிலே ஒரு இல்லாத தேடி பார்க்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது. தயாள குணம்
ரொம்ப இறுக்கமாகவே நம்முடைய மக்கள் மாறிவிட்டார்கள். மனிதர்களுடைய சமுதாயம் இறுக்கமான ஒரு இதயத்தை கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள். தயால குணம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரதானமான குணம். ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக ஒரு ஆடை ஒன்று தைத்து கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஆடை எப்படின்னு சொன்னால், நெய்யப்பட்ட ஓரங்கள் நெய்யப்பட்ட அற்புதமான ஒரு ஆடை தன்னுடைய கையால் நெய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்று வந்து கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாவுக்கு அது மேலே அதை பார்த்தா அது ரசூலுல்லாவுக்கு தேவையாகவும் அது இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பை பெற்றுக் கொள்வார்கள். ரசூலுல்லாவுக்கு வந்த அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு உள்ளே போய் பிரசமாக ரசூலுல்லாஹ் போட்டுட்டு வர்றாங்க. அணிந்து கொண்டு வந்து சஹாபாக்களுக்கு முன்னாடி நிற்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், மா அஜ்மல் ஹாதா, இது எவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்ற சமயத்தில் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலுல்லாஹ், ரொம்ப அழகாக இருக்குது யா ரசூலுல்லாஹ், இதை எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னாங்க. இதை எனக்கு கொடுத்துருங்களேன். இப்படி ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம அணிந்து கொண்டு வந்தாலோ நம்ம வைத்திருந்தாலோ இவர்களுக்கு இதுவே ஒரு குணம். என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பார்த்த உடனே அது எனக்கு கொடுத்துருங்களேன், எனக்கு தந்துருங்களேன் அப்படின்னு கேட்கக்கூடிய குணம் இருக்கிறது. ஆனால் இந்த சஹாபியுடைய குணம், இந்த சஹாபியுடைய அந்த கேள்விக்கான காரணம் பின்னாடி சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது எதையும் இல்லை என்று சொல்லாதவர்கள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி சொல்லுவாங்க இல்லையா அந்த பாடல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டுவிட்டால், யாராவது எதையாவது கேட்டுவிட்டால் தன்னிடத்தில் இருப்பதை அப்படியே கொடுத்து விடக்கூடிய நற்பண்பு ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்தது. நமக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நமக்கு போக உள்ளதையாவது தர்மம் செய்யக்கூடிய ஒரு பண்பு இருக்க வேண்டும். ரசூலுல்லாவுக்கு அந்த பண்பு இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டவுடன் உள்ளே போய் அதை கலற்றி கொண்டு வருவதற்காக உள்ளே சென்று விடுகிறார்கள். அந்த சபையில் இருந்த சஹாபாக்களில் ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த சஹாபிகிட்ட போய், என்ன இதெல்லாம் ஒரு அழகா, ரசூலுல்லாவுக்கு ஒருத்தவங்க கொண்டு வந்து ஒரு ஆடையை கொடுத்துருக்கிறாங்க, அவருக்காகவே தைக்கப்பட்டது என்று சொல்கிறார். யா ரசூலுல்லாஹ், அக்ஸூக ஹாதிஹி, இதை உங்களுக்காகவே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அது ரசூலுல்லாஹ் பிரியமாக உடுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை போய் நீங்க கேட்கலாமா? இது நியாயமா? இது நல்லா இருக்கா, அழகா என்று அந்த சஹாபியை மற்றவர்கள் கடிந்து கொள்கின்ற பொழுது அந்த சஹாபி சொல்லுகின்றார், ரஜவுது பரக்கதஹா ஹீன லபிஸஹா அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்லி உகஃபினு ஃபீஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமேனியில் பட்ட அந்த புர்தா, அந்த ஆடைக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பரக்கத்தை மெருகூட்டி கொண்டே சென்று விட்டான். அவ்வளவு பரக்கத்து பொருந்திய மிக அற்புதமான அந்த ஆடையை, அந்த பரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே என்னுடைய மரண தருவாயிலே கஃனிடுகின்ற பொழுது இந்த ஆடையை வைத்து நான் கஃனிட வேண்டுமே என்கின்ற ஆசையில் ஆர்வத்தில் தான் நான் கேட்டுவிட்டேன் என்று சஹாபி சொன்னார்கள். என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய பரக்கத்தின் மீது, அவர்களுடைய அருள் மீது எத்துணை நம்பிக்கையும் ஆதரவு வைத்திருக்கிறார்கள் இந்த சஹாபாக்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தயாள குணம், உடனே தன் கையில் இருப்பதையும் தேடி பிடித்து எடுத்து கொடுக்கக்கூடிய நற்பண்பு ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் திட்டியதும் இல்லை, யாரையும் கடினமாக கடிந்து பேசியதும் இல்லை. சொன்னவர்கள் யார் என்றால் ரசூலுல்லாஹோடு இருந்தவர்கள். சாட்சி பகரக்கூடியவர்கள் யார் என்றால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சேவகனாக இருந்தவர்கள். நான் 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவகம் செய்திருக்கிறேன். ஒரு முறை கூட என்னை சி என்று அவர்கள் கடிந்து கொண்டதில்லை. ஒரு முறை கூட என்னை ஏன் இப்படி பண்ணா என்று மிரட்டியதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை பற்றி சொல்கிறார்கள். தெருக்களிலும் வெளியிலும் எப்படி ரசூலுல்லாஹ் கண்ணியமானவராக இருந்தார்களோ, நற்பண்பு கொண்டவராக இருந்தார்களோ, அதே போன்று அவருடைய வீட்டிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நற்குணமுடையவராக இருந்தார்கள். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவியிடத்தில், உங்களுடைய குடும்பத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்குறாங்க. ஏன்னா ஆயிஷா நாயகி அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மாபெரும் வரம். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை, இந்த உம்மத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அத்துணை செய்திகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா அம்மையார் மூலமாகத்தான் இந்த முழு சமுதாயத்திற்கும் வெளிச்சமிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி இருப்பாங்க என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, தன் குடும்பத்தில் மனைவி மக்களுக்கு உதவியாக அவர்களுக்கு வேலை செய்து கொண்டு வீட்டு வேலைகளில் பங்கெடுத்து கொண்டு இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் தொழக்கூடிய நேரம் வந்துவிட்டால் தொழுவதற்கு சென்று விடுவார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி இருந்தாங்க? யார் என்றால் அரபு உலகத்திற்கு அதிபதி, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு, இந்த முழு சமுதாயத்திற்கும் அருளாக இறக்கப்பட்ட நபியாக இறக்கப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதர், மிகவும் புனிதமிக்கவர். நம்மெல்லாம் யாரும் சொல்ல முடியாது நாங்கள்லாம் பெரிய ஆளு, நான் பெரிய ஆலிம் என்றோ நான் பெரிய பட்டதாரி என்றோ நாம் எல்லாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் தன் மனைவி நமக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கிறாங்களோ அந்த சர்டிஃபிகேட் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் செல்லுபடியாகும். உங்களில் சிறந்தவர் உங்கள் வீடுகளில் சிறந்தவராக இருப்பவர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனைவரிடத்திலும் அன்பு காட்டச் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் அனைவரிடத்திலும் சகோதரத்துவத்தோடு, அன்போடு, பாசத்தோடு பழக வேண்டும், இன்முகத்தோடு பழக வேண்டும் என்று சொன்னார்கள். 3 தன்மைகள் இல்லாதவர்கள் ஈமானுடைய சுவையை அடைந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்று, ஒருவரை அல்லாஹ்விற்காக நாம் நேசிக்க வேண்டும், யாருக்காகவும் அல்ல, எந்த பண செல்வாக்கிற்காகவும் அல்ல. நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், சொந்த பந்தங்களிலேயே செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்தால் அல்லது பணம் அதிகமாக இருக்கக்கூடியவராக இருந்தால் பணக்காரர்களுக்கென்று ஒரு முகமும் ஏழை சொந்தக்காரரிடத்தில் இன்னொரு முகமும் பாட்டக்கூடியவர்களை நாம் நிறைய பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு திருமணங்களிலே முன்னுரிமை கொடுத்தார்கள். ஏழைகளோடு அதிகமாக நின்று போராடினார்கள், நலிவடைந்தவர்களோடு நின்று போராடினார்கள், அவர்களுக்காக பேசினார்கள். பணக்காரர்களுடைய அகங்காரத்திற்கும் ஆணவத்திற்கும் ஆளாகவில்லை. பணக்காரர்களை பொதுவாக நாம் சொல்லிவிட முடியாது. பணம் வைத்திருப்பவர்கள், செல்வத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் வழியிலே செலவிடக்கூடியவர்களும், அல்லாஹ்விற்கு பிடித்தமான வகையில் செலவிடக்கூடியவர்களும், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டுபவர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏழைகளோடு உறவாடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். உதவி கரம் நீட்டக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தவிர்த்து சிலர் அல்லாஹ்வின் கோபத்திற்குள்ளாகக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேலி, கிண்டல், பரிகாசம் செய்வதை அடியோடு வெறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா குர்ஆன்ல, லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா ஐயகூனு கைரம் மின்ஹும் ஐயகூனு கைரம் மின்ஹும். நீங்கள் ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தாரை கேலி, கிண்டல், நையாண்டி செய்து பழிக்க வேண்டாம். ஏனென்றால் பரிகாசம் செய்யப்படுபவர்கள் பரிகாசம் செய்பவர்களை விட மிகவும் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான் இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தின் உயிர்கள், மனித சமுதாயத்தினுடைய கண்ணியம், மனித சமுதாயத்தினுடைய உடைமைகள், இவை அனைத்தும் மிக கண்ணியமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துல்ஹஜ் பிறை 10ஆம் அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, அததுரூன ஐயௌமின் ஹாதா, இது எந்த நாள் தெரியுமா? அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் வெளிச்சம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். அததுரூன ஐயு பலதின் ஹாதா, இது எந்த ஊர் என்று தெரியுமா? ஏன் தெரியாது, அவங்களுக்கு மக்காவில் தானே இருக்கிறாங்க. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் வெளிச்சம் தெரியும் என்று சொல்லி பணிவை காட்டினார்கள் சஹாபாக்கள். அடுத்து கேட்டார்கள், ஐயு அததுரூன ஐயு ஷஹ்ரின் ஹாதா, இது எந்த மாதம் என்று தெரியுமா என்று கேட்டதும் அல்லாஹு ரசூலுஹு ஆலம் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தினுடைய உங்களுடைய உயிர்களையும், உங்களுடைய உடைமைகளையும், உங்களுடைய கண்ணியத்தையும் கஹுருமதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா வ ஃபி பலதிக்கும் ஹாதா,
இந்த ஊரை எப்படி புனிதப்படுத்தினானோ, எப்படி இந்த நாளை, இந்த மாதத்தை புனிதப்படுத்தினானோ, இந்த நாளை புனிதப்படுத்தினானோ, இந்த இடத்தை புனிதப்படுத்தினானோ, அதுபோன்று அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். யாரும் யாரையும் கேலி கிண்டல் செய்து மனவேதனைக்குள்ளாக்க கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் மிக முக்கியமாக புரிய வைக்கின்றார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், மிக இலகுவாக அடுத்தவர்களை கேலி அவமானப்படுத்துவதை பார்க்கின்றோம். வீட்டுக்கு வந்தவர்களை அவமானப்படுத்துவதை பார்க்கின்றோம். ஏதோ சின்ன கசப்பு, மனக்கசப்புல பேசாமல் இருந்திருப்பாங்க, அதை மனதில் வைத்துக்கொண்டு பொது இடங்களில் வைத்து கேவலப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, சோசியல் மீடியாக்களில் சமூக வலைதளங்களிலே எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். ஒருவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவரை பற்றிய அவதூறு பரப்புவது ஒன்று, அவரை அவமானப்படுத்துவது என்று. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஆடையாக, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அறிவுரையை நிச்சயமாக சிந்தையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லார் கையிலையும் ரொம்ப இலகுவாக ஃபோன் வந்துருச்சு. எல்லார் கையிலையுமே எல்லா விதமான வசதிகளும் தன்னுடைய கைகளில், உள்ளங்கையில் வந்துவிட்டது. யாரை வேண்டுமானாலும் அவதூறு பரப்ப முடியும், யாரை வேண்டுமானாலும் கெட்ட செய்திகளை பரப்ப முடியும். ஒரு ஊரை பற்றி, ஒரு ஜமாத்தை பற்றி, ஒரு சமுதாயத்தை பற்றி அவதூறு பரப்ப முடியும். கெட்ட விஷயங்களை பரப்பி, நெகட்டிவான விஷயங்களை பரப்பி அவர்களுக்கு பெயருக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முடியும். இதுவெல்லாம் அல்லாஹுடைய பாதையில், அல்லாஹுடைய பார்வையில் மிகவும் மிகவும் கேவலமானது மட்டுமல்லாமல் தண்டனைக்குரியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீணான சச்சரவுகள், சண்டைகள் நம்முடைய பரக்கத்தை, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பரக்கத்தை தடுத்துவிடும். பெண்கள் மிக கவனமாக கேட்க வேண்டும். பெண்களை குறித்தவரையிலே சாதாரண முடுக்கு சண்டைகள், வீட்டுக்கு வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டைகள், சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் சண்டைகள், அனாவசியமான பிரச்சனைகளை கிளப்பி சண்டைகள் போடுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மணிமொழிகளுக்கு மிகவும் மிகவும் எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பரக்கத்து நின்றுவிடும். ஒரு வீட்டில் இப்படி முடுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பரக்கத்து இல்லாமல் போயிடும். உதாரணம் நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்கிறேன் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவை பற்றிய, என்று அந்த இரவு என்பதை பற்றிய செய்தி ரசூலுல்லாஹ்விற்கு வருகிறது. அந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக பிரியத்தோடு ரசூலுல்லாஹ் வருகின்ற பொழுது அங்கே வெளியில் உட்கார்ந்து ஒரு சில பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, வாய் சண்டை, தகராறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் இப்படி சச்சரவு சண்டைகள் செய்து கொண்டிருந்தார்கள், ஆகவே என்னுடைய நினைவிலிருந்து அது அகற்றப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளவு பெரிய அருள்! ஒரு சமுதாயத்திற்கு வர இருக்கக்கூடிய நன்மைகள், சமுதாயத்திற்கு வர இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடுகிறது இந்த சண்டை சச்சரவுகள். சண்டையில், கோபத்தில் நம்மள் சில பேர், பல பேர் என்ன செய்து விடுகிறார்கள், அவனை திட்டுவது மட்டுமல்லாமல் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய தாய் தந்தையரையும். இந்த தமிழ்நாட்டில் பொதுவாக நீங்கள் கெட்ட வார்த்தைகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாம் அத்தா அம்மாவை, பெற்றோர்களை பற்றி இழிவாக பேசக்கூடியதாகத்தான் இருக்கும். நம்முடைய ஊர் மக்கள் அது போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்களுடைய காலத்தில் இன்று ஓதப்பட்ட ஹதீஸ்களில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி ஒருவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒரு பணியாளுக்கும், ஒரு மனிதருக்கும் இடையே வாய் தகராறு, சண்டை ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை தோழர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனுடைய தாயை பற்றி விமர்சித்து விடுகிறார். இது ஒன்றும் பெரிய தப்பா ஒன்றும் சொல்லிக்கல. ஆனால் எப்படி விமர்சிக்கிறார் என்றால், யா இப்னு சௌதா, கருப்பியினுடைய மகனே, யா இப்னு அஜமி வெளிநாட்டுக்காரனுடைய மகனே என்பதாக, மாற்றானுடைய மகனே என்று சொல்லிவிடுகிறார். அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், அபூதர் இப்படி என்ன சொல்லிட்டாரு, திட்டிவிட்டார் என்று சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள்,
அபூதர் இப்படி ஏசினீங்களா? ஆம். அவருடைய தாயை குறித்து நீங்கள் ஏசினீர்களா? ஆம், ஏசினேன். இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, உங்களிடத்தில் அறியாமை காலத்தினுடைய செயல் இன்னும் விடவில்லையா, விடுபட்டு போகவில்லையா, இன்னும் இருக்கிறது என்று சொன்னதும் அவர் மிகவும் கவலைப்பட்டார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப பெரிய வயசாயிடுச்சு, இவ்வளோ பெரிய வயசான பிறகும் நான் அறியாமை காலத்தில் ஊறி போனவனா? அறியாமை காலத்துடைய செயல்கள் என்னிடத்தில் குடிப்பு வந்திருக்கிறதா என்பதாக ஆச்சரியத்தோடு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஆம் என்று சொன்னார்கள். உங்களுடைய பணியாளர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், உங்களுடைய பணியாளர்களை நீங்கள் சகோதரர்களாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அவரை ஒரு பொறுப்பாளியாக உங்களை நியமித்திருக்கின்றான், உங்களுடைய பொறுப்புக்கு கீழே அவர்களை வைத்திருக்கின்றான். நீங்கள் உண்பதிலிருந்து அவருக்கு உண்பதற்கு கொடுங்கள், நீங்கள் அணிவதிலிருந்து நீங்கள் அணிவதற்கு அவர்களுக்கு கொடுங்கள், சிரமப்படுத்தாதீர்கள். எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் ஒரு வேலை பளுவை சுமத்துகிறீர்கள் என்று சொன்னால், அது தாங்க முடியாத வேலையாக இருந்தது என்று சொன்னால், அவருக்கு பளு அதிகமாக இருந்தது என்று சொன்னால், நீங்களும் அதில் பங்கு கொண்டு அந்த வேலையை சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் கோல் சொல்லி திரிவதை தடுத்திருக்கிறார்கள். இந்த கோல் சொல்லி கோல் மூட்டி விட்டு இங்கேயும் அங்கேயும், இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசி இருவருக்கிடையில் சண்டை மூட்டி விடுவதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது 2 கபர்களை பார்க்கிறார்கள். அந்த 2 கபர்களை பார்த்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இன்னஹுமா யுஅذிபானி வமா யுஅذிபானி ஃபி கபீரின், இந்த 2 கபர்களிலும் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நோவினை செய்து கொண்டிருக்கின்றான், அதாபு செய்து கொண்டிருக்கின்றான். அவங்க ஒன்றும் பெரிய லெவலில் தவறு ஒன்றும் செய்திருக்கல. என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களில் ஒருத்தர் வாழ்நாளிலே வாழும் காலத்திலே சிறுநீர் கழிக்கும் பொழுது மறைவாக இருந்து தன்னை மறைத்து கொண்டு சிறுநீர் கழிக்கவில்லை. இன்னொருவர் புறம் பேசி கோல் சொல்லி வாழ்நாளிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர், திருந்தவர் என்று சொல்லிவிட்ட ரசூலுல்லாஹ் ஒரு பச்சை மட்டையை எடுத்துட்டு வர சொல்லி அந்த பச்சை மட்டையை உடைத்து 2 கபரிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்டு வைத்தார்கள். சொன்னார்கள், லஅல்லஹு யுகஃபஃபு அன்ஹுமா மா லம் யஅபஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஈரப்பதம் இருக்கும் வரையிலும் அவர்களுடைய வேதனைகள் குறைக்கப்படலாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆக கோல் சொல்லி திரிபவர்கள், புறம்பேசி திரிபவர்கள் ஒருபோதும் சுவனம் செல்ல மாட்டால். லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன், பொய்யான செய்திகளை பரப்புபவர்கள், பொய்யான நடவடிக்கைகளை நடக்கக்கூடியவர்கள். கவுலு ஜூர், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கவுலு ஜூர் மன் லம் யதா கவுல ஜூர வல் அமல் பிஹி வல் ஜஹல் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. நமக்கெல்லாம் நோன்பு வருகிறது. நோன்புடைய காலத்தில் இந்த ஹதீஸ் அதிகமாக சொல்லப்படும். நோன்புடைய காலத்தில் நீங்கள் பழிச்சொல்லையும் பொய் பேசுவதையும் அடுத்தவர்களை பற்றிய தேவையில்லாத காரியத்தை விஷயங்களை பரப்புவதும் பொய்யான வேலைகளில் ஈடுபட்டால் அல்லது ஜாகிலியாக்களுடைய கெட்ட செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பசித்திருந்தும் அமல் செய்தும் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை என்பதாக இந்த ஹதீஸினுடைய கருத்து. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரட்டை முகத்தை உடையவன் என்று சொன்னார்கள். மறுமையில் இரட்டை முகத்துடையவன் இருப்பான், டபுள் ஃபேஸ். இரட்டை முகத்துடன் யார் என்று சொன்னால், மக்களிலே மிகவும் மோசமானவர்களாக அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ரொம்ப மோசமானவனாக இருப்பான். இங்கே ஒன்று சொல்லுவான், அங்கே போய் வேற ஒன்று சொல்லுவான். இப்போ டபுள் ஃபேஸ், இங்கே வேற மாதிரி நடப்பான், அங்கே வேற மாதிரி நடப்பான். இப்படிப்பட்டவர்களுக்கு நாளை மறுமையிலே மிகப்பெரிய வேதனை உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு பார்க்கிறோம், மனஸ்தாபம் கொண்டு எத்தனையோ பேர் குடும்பத்துக்கு மத்தியில், அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பேசாமல் ரொம்ப காலமாக வாழக்கூடிய சூழலை பார்க்குறோம். சில பேர் ரொம்ப பெருமையாக கூட சொல்லியிருக்குவாங்க, எங்கள் அத்தா ரொம்ப நல்லவர் தான், ஆனால் எங்கள் அத்தா கூட பேசியே 20 வருஷம் ஆச்சு தெரியுமா அப்படிம்பாங்க. என் உடன் பிறந்த அண்ணன் தம்பி தான், சகோதர சகோதரி தான், அவங்கள்ட்ட பேசி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. எனக்குலாம் அதெல்லாம் பிடிக்காது. என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பேச மாட்டேன், அவ்வளவுதான். அவங்கள விட்டு ஒதுங்கி இன்னொரு தடவை அவங்க பக்கமே போக மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப பெருமையாக கருதுவார்கள். இது என்ன பெருமையா? ஒரு இஸ்லாமியனுக்கு அழகா? 3 நாளைக்கு மேல் ஒரு முஸ்லிமை பகைத்து கொண்டு பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய சகோதரி அஸ்மா
பின்த் அபி பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் ஒரு சொத்து வாங்குவது விஷயமாகவோ அல்லது அன்பளிப்பு வழங்குவது விஷயமாகவோ ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படுகிறது. பேச்சுவார்த்தை தடித்து என்ன செய்கிறார்கள், இருவருக்கும் மத்தியிலும் பேச்சுவார்த்தை தடைபடுகிறது. அப்துல்லா இப்னு ஜுபைர் சொன்னாங்க, இதிலிருந்து இந்த விஷயத்திலிருந்து ஆயிஷா நாயகி அவர்கள் சாட்சி தான், ஆயிஷா நாயகி இவருக்கு சாட்சி முறை தான். அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்கள் இதிலிருந்து விடுபடவில்லை என்று சொன்னால் நான் அவர்களை தடுத்து நிறுத்துவேன் என்கின்ற ரீதியில் வார்த்தை விடுகிறார்கள். ஆயிஷா நாயகிக்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அப்துல்லா இப்னு ஜுபைரா அவரா இப்படி சொன்னார் என்று அவர்கள் மனம் கடிந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அப்துல்லா இப்னு ஜுபைரிடத்தில் இனிமேல் நான் பேசவே மாட்டேன் என்று சத்தியமிட்டு விடுகிறார்கள். இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலம் கடந்ததற்கு பிறகு கொஞ்ச நாள் அப்படியே போகுது, நீண்ட காலம் கடந்து விடுகிறது. அவருக்கு தன்னுடைய சாட்சியிடத்தில் எப்படியாவது பேச வேண்டும், உறவு முறையை முறித்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது. முஹாஜிரின்களை எல்லாம் அனுப்பிவிடுகிறார்கள், ஆயிஷா நாயகிட்ட போய் சொல்லுங்க, அவங்கள்ட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு. ஆயிஷா நாயகி சொல்லிவிடுகிறார்கள், நான் இப்னு ஜுபைரிடத்தில் பேசுவதாக இல்லை, நான் சத்தியம் செய்திருக்கிறேன், சத்தியத்தை முறிப்பதாக இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 சஹாபாக்களை, அந்த ஊரில் மதிப்பு மிக்க ஒரு 2 சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அந்த 2 மிஸ்வர் அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய 2 சஹாபாக்களை அனுப்பி, ரசூலுல்லாஹுடைய அன்பு மனைவி ஆயிஷா நாயகி என்னுடைய சின்ன தாயார் தான், அவரிடத்தில் போய் எனக்காக வேண்டி அல்லாஹுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்களேன், பேசி என்னை அவர்களோடு சேர்த்து வைங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டுக்கு உள்ள போகிறாங்க. வீட்டுக்கு வெளியில் இருந்து ஆயிஷா நாயகிடத்தில் ஸலாமு அலைக்கி சலாம் சொல்லுகிறார்கள். சலாம் சொன்னதற்கு பிறகு நாங்கள் இன்னார் வந்திருக்கிறோம், உள்ள வரலாமா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், அப்படியா, சரி உள்ள வாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் இருப்பதை சொல்லவில்லை. இவங்கெல்லாம் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம், வரலாமா, வாங்க உள்ள. நாங்கள் எல்லாரும் உள்ள வரலாமா, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னோடனே உள்ளே நுழைகின்றார்கள். உள்ளே போனதற்கு பிறகு ஆயிஷா நாயகி திரைக்கு உள்ளே இருக்கும் பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே போய் ஆயிஷா நாயகியை பார்த்து கண்ணீர் மல்க அழுகிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர்களும் தேம்பி அழுகிறார்கள். வெளியில் இருந்த பரிந்துரை பேச வந்தவர்கள் பரிந்துரை பேசுகிறார்கள், எப்படியாவது நீங்கள் அவங்களோட சேர்ந்துருங்கம்மா, அவங்களோட பேசிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சம்பவம். பேசி கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி அவர்கள், நான் மிக கடுமையாக சத்தியம் செய்து விட்டேனே. இறுதியில் விடாமல் இவர்கள் பரிந்துரை செய்வதும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொள்ளவும் இறுதியாக அவர்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் பேசிவிடுகிறார்கள். பேசியதற்கு பிறகு அவர்கள் சத்தியத்தை முறித்ததற்காக 40 அடிமைகளை அவர்கள் விடுதலை விடுகிறார்கள் ஆயிஷா நாயகி அம்மையார். இது ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், 3 நாளைக்கு மேல் ஒருவரை பேசாமல் இருப்பது என்பது கூடாது என்பதை ஆயிஷா நாயகி அம்மையாருக்கு சஹாபாக்கள் அறிவுறுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை சொன்னவுடன் அப்படியே அடங்கி விடுகிறார்கள். நாம் இந்த சமுதாயத்தில் நமக்கு குடும்பத்தில் எத்தனையோ பேர்கள் சண்டை சச்சரவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையை 3 நாளைக்கு மேல் நாம் பேசாமல் இருக்கக்கூடாது என்கின்ற வார்த்தையை நாம் எத்தனை பேர் மதிக்கின்றோம்? அந்த வார்த்தையை மதித்து நம்முடைய குடும்பம் சொந்தங்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை சுமூகமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். யார் முதலில் சலாம் சொல்கிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் இல்லையா? முதலில் சென்று நேர யாரிடத்தில் நீங்கள் சண்டைப்படுத்தீர்களோ, யாரிடத்தில் நீங்கள் பிரச்சனை உங்களோடு இருக்கிறதோ அவர்களிடத்தில் நீங்களாக உங்கள் மீது அநியாயம் இருந்தாலும் சரி, நீங்கள் சென்று அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவுரை என்பதை நான் உங்களுக்கு அறிய தருகிறேன். அல்லாஹு தஆலா இந்த மாபெரும் சபையிலே உலமாக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் வீற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த சபையிலே எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி கூறியவனாக, இந்த நிர்வாகத்திற்கும் என் நன்றியை சமர்ப்பித்தவனாக, வல்ல ரஹ்மான்
இந்த ஊர் மக்களை அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய புகாரி ஷரீஃபினுடைய சபையினுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய அத்துணை பிரச்சனைகளையும் அல்லாஹு தாலா களைந்து விடுவானாக. நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி நன்மக்களாக எல்லோரோடும் சகஜமாக நல்ல முறையில் பழகக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. நோய் நொடி இல்லாத நீண்ட நெடிய அல்லாஹுடைய அருள் பெற்ற நன்மைகள் அதிகமாக செய்த நல்ல வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எல்லா பலங்களையும் நலங்களையும் பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும், நம் குடும்பத்தார்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா வழங்கி நம்மை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்பாளனே, ஏற்றுக்கொண்டோருக்கும் கட்டுப்பட்டோருக்கும் மட்டுமின்றி நிராகரிப்போர், நிந்திப்போர், எதிர்த்து பேசுவோர் எல்லோருக்கும் அருளக்கூடிய என் உத்தமனே, யா அல்லாஹ், உன்னை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அளவிலா கருணையும் நிறைவிலா கிருபையும் கொண்ட எங்கள் உத்தமரே, நாளை மறுமையில் நாங்கள் பெற்ற பிள்ளைகள், எங்களை பெற்ற தாய் தந்தையர், ஏன் உனது இறை தூதர் நபிமார்கள் அத்தனை பேரும் யா நப்சி என்று சொல்லக்கூடிய இடத்திலே எங்களுக்காக யா உம்மத்தி என்று பரிந்து பேசும் ஒரே ஒரு நித்திய ஜீவனே எம்பெருமான யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏற்றமிகு மணிமொழி கோர்வையாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த கிரந்தமதை ஏக்கமுடன் ஓத எல்லையில்லா பலன்களை அள்ளித்தரும் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 98ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1446 ரஜபு பிறை 25 26/1/2025 ஞாயிற்றுக்கிழமை அல் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது நினைவு விசேஷ நாளாகும். இன்று ஓதப்பட்ட நபி மணிமொழிகளுக்கு ராணிப்பேட்டை காவா மஸ்ஜிதினுடைய ஹத்தீப் அல் ஹாஃபில் எம்ஏ அப்துல்லா முஹம்மது லப்பி ஆலிம் மிஸ்பாஹி அவர்களால் விளக்கவுரை வழங்கப்பட்டு, இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் மணிமொழிகளுக்கும் மகான் முஸ்லிம் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களது வாழ்க்கை சரித்திரத்திற்குமான உரையை இணைத்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா தலைமை இமாம் மௌலவி அல் ஹாஃபில் டாக்டர் எஸ்ஏ சயீத் இப்ராஹிம் ஆலிம் அல் புகாரி அவர்களும் விளக்க உரை தர இறையோன் நல்லருள் சூழ இனிதே நிறைவரும் நிலையில் இருக்கிறது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். கருணையுள்ள அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. இதில் யார் யார் என்னென்ன நாட்டு தேட்டங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்களோ, மறைவிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கிறார்களோ, செலவழிக்கிறார்களோ, நிர்வகிக்கிறார்களோ, இதை துவங்கி இன்று வரை மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை உத்தமர்களுக்கும் நிறைவான நல்லருளை வழங்கி அருள்வானாக. எங்களில் மறைந்து விட்டவர்களுடைய மண்ணறையை சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள்வானாக. இன்ஷா அல்லாஹ். நாளை ரஜபு பிறை 26 திங்கட்கிழமை விசேஷ நாளாகும். நம்முடைய சபையை உருவாக்கிய ஸ்தாபகர்களான முஅஸ்ஸிஸீன்கள் அல் இமாம் முஹம்மது இஸ்மாயில் நஹ்வி முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோரது நினைவு நாளாகும். நாளை ஓதப்படக்கூடிய நபி மணிமொழிகளுக்கு அல் மதரசத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் ஆல் ஜனாப் அல் ஹாஃபில் BA முஹம்மது உக்காஷா ஆலிம் ஃபைசி அவர்கள் விளக்க உரை தர, அல் இமாம் முஹம்மது இஸ்மாயில் நஹ்வியுல் முஃப்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நம் சபையை உருவாக்கிய ஸ்தாபகர்களான முஅஸ்ஸிஸீன்களின் வாழ்க்கை வரலாற்று சரிதத்தை ஆல் ஜனாப் அல் ஹாஜ் அல் ஹாஃபில் TSA ஜசீமுல் பக்ரி ஆலிம் ஃபாசி ஃபாதில் ரஷாதி முதல்வர் மாதிஹுல் ஜலாலியா மகளிர் அரபிக் கல்லூரி அவர்களும் வழங்க உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ். நிகழ்ச்சிகள் குறித்த நேரத்தில் தொடங்கும் என்பதால் பொதுமக்கள் முற்கூட்டிய வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் பெற்றேக அன்போடு அழைக்கின்றோம். துஆவுக்கு அடுத்த நாள் நேர்ச்சை விநியோகம் பங்கு ஒன்றுக்கு 4000, அரை பங்கு 2000 என தொகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுவரை பங்கு உறுதி செய்யாத, பங்கில் சேர விருப்பமுள்ளவர்கள் உடனடியாக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பொறுப்பாளர்களிடம் உங்களது பங்கை உறுதி செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வீட்டு உண்டியல் வைத்திருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள் நிறைவு நாள் நேர நெருக்கடி, வெளியூர் மக்களின் வருகை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை மனதிற்கொண்டு முற்கூட்டியே உங்களது நன்கொடைகளை வழங்கி உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள அன்புடன் வேண்டுகிறோம். இளவல்கள் வாளி ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது தாராள நன்கொடைகளை வழங்கி
அல்லாஹ்வின் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். துஆ நாளை முன்னிட்டு நம்முடைய முத்துவாப்பா தைக்கா தெரு, சி கஸ்டம் சாலை, கடற்கரை சாலை, தீவு தெரு ஆகிய பகுதிகளில் ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. பந்தல் அமைக்கும் பணி, ஒளி அமைக்கும் பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அங்கெல்லாம் நிரந்தரமாக வாகனங்களை நிறுத்தாமல், தேவைப்படும் போது நீங்கள் வாகனங்களை நிறுத்தி இருந்தாலும் வேலை நடக்கும் பொழுது ஊழியர்கள் கேட்டுக்கொண்டால் அதற்கேற்ப ஒத்துழைப்புகளை வழங்கி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு மர்ஹூம் அல்ஹாஜ் வாவு.எஸ். அப்துல் கஃபார் அவர்களது நினைவாக அவர்களது குடும்பத்தாரும், காயல்பட்டினம் பெரிய தெருவில் இயங்கி வரக்கூடிய கோல்டு சூக் நிறுவனத்தாரும், அர் ரஸாக் சில்வர் நிறுவனத்தாரும் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தின் சார்பில் அல்ஹாஜ் எம்ஐ ஷேக் தாவூத் அண்ட் சகோதரர்கள் கொச்சியார் தெரு ஆகியோர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்கள் அனைவர் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அன்னவர்களது குடும்பத்து மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தும் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலா ஹதரத்தின் நபியில் முஸ்தஃபா வ ரசூலி முஜ்தபா சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இலா ஆலிஹி வ அஸ்வாஜிஹி வ ذريته وآل بيته الطيبين الطاهرين وإلى أرواح من نبيناهم أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم. الحمد لله رب العالمين. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مرضية ومقبولة منا إلى روح نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم خاصة. اللهم ارزقنا في الدنيا زيارته وفي الآخرة شفاعته وفي القلوب محبته وفي المنام رؤيته وفي الجنة مرافقته وأوردنا حوضه يوم القيامة إنك لا تخلف الميعاد. ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. ثم إلى أرواح جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها. اللهم زدهم عزا وشرفا وتعظيما وتكريما. اللهم ببركاتهم بلغ مرادنا ومراد المسلمين واقض حاجاتنا وحاجات المسلمين واشف أمراضنا وأمراض المسلمين ويسر أمورنا وأمور المسلمين وفرج الهموم عنا وعن المسلمين يا رب العالمين. ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف يا رب العالمين. ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم وجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات خصوصا إلى أرواح من نبيناهم ومن تلون القرآن العظيم من أجلهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم. اللهم اغفر لهم وارحمهم وعافهم واعف عنهم
وأكرم نزلهم ووسع مدخلهم. اللهم اغسلهم بالماء والثلج والبرد ونقهم من الذنوب والخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق والرضا بالقدر. اللهم لك الحمد شكرا ولك المن فضلا. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم وسلم على رسولك وحبيبك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.